ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கறி வெட்டுற கத்தியை பற்றி வீடியோ பார்க்கலாம். கறி வெட்டுற கத்திலையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆடு உரிக்கிறதுக்கு தனியாக, கறி வெட்டுறதுக்கு தனியாக, எலும்பு வெட்டுறதுக்கு தனியாக, அந்த மாதிரிலாம் டைப்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஆடு உரிக்கிற கத்தி, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கறி வெட்டுறது. ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு ஆளுக்கு பிடிக்கும். ஸ்லிம்மாக இருந்துச்சுன்னா அதை வச்சு கறி வெட்டலாம். கத்தி கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் அதை வச்சு எலும்பு வெட்ட முடியும். இந்த கத்தியை பாருங்கள், இந்த கத்தி கொஞ்சம் கனமாக இருக்குது. இதை வச்சு எலும்பு வெட்டினா ஒன்றும் ஆகாது. ரொம்ப லேசான கத்தியை வச்சு வெட்டினோம்னா கத்தி தெரிச்சிடும், இல்லை உடஞ்சிரும். கொஞ்சம் கனமாக இருக்க கத்தினா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கத்தியை பாருங்கள், இந்த கத்தி கொஞ்சம் கனமாக இருக்கும். இதை வச்சு எலும்பு வெட்டலாம், கறியும் வெட்டலாம். ரெண்டுக்கும் யூஸ் ஆகும். இந்த கத்தியிலே உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஆடு உரிக்கிற கத்தி. இது வந்து கை கிடக்குமா கொஞ்சம் நல்லா இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வேலை பார்க்க. இல்லை கையில் ஏதாவது பட்டுரும். ஒருத்தவங்க வேறு மாதிரி வச்சுருப்பாங்க, கைப்பிடியோடு வச்சுருப்பாங்க, இல்லை துணி சுற்றி வச்சுருப்பாங்க, இல்லை நீளமாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டைப் பிடிக்கும். இதில் எந்த கத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு.